எப்போதாவது வேறொருவரால் நாம் அவதிப்படும்போது அவர்களை குற்றம் சாட்டுவது மிகவும் எளிது. அவர்களின் செயல்கள் நமக்கு ஆழமான வலியை ஏற்படுத்தினால் நாம் அவர்களை மீண்டும் பார்க்கவும் விரும்ப மாட்டோம். இது அனைத்தும் உங்கள் தவறு என்று நாம் சொல்வோம், விரலால் குறிப்பிடுவோம். மற்றும் வலி பெரியதாக இருக்கும்போது அவர்களை எதிர்கொள்ளும் எண்ணமே பொறுக்க முடியாததாக உள்ளது. இது ஒரு இயல்பான மனித பதிலாகும் அல்லவா? 1 சமூவேல் 22 நமக்கு ஒரு உள்ளம் புண்படுத்தும் காட்சி வருகிறது. பயம் மற்றும் பொறாமையால் நிரம்பிய ராஜா சவுல் தாவீதுக்கு உதவியதால் புரோகிதர் அகிமெலெக் மற்றும் அவரது முழு குடும்பத்தையும் கொல்ல உத்தரவிடுகிறார். குற்றமற்ற மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் அழிக்கப்பட்டனர். ஆனால் ஒரு நபர், அகிமெலெக் மகன் அபியாதார், தப்பிக்க முடிகிறார். அவர் தனது உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார் மற்றும் தாவீதை கண்டுபிடிக்கிறார். அப்போது தாவீதின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவரது இதயம் உடைந்து போகிறது. அவர் தன்னை குற்றவாளியாக கருதுகிறார். நான் புரோகிதரிடம் உதவி கேட்டதால் அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என்று சொல்கிறார். குற்ற உணர்வு அவரை முற்றிலும் அழிக்கிறது. மற்றும் இன்னும் பயத்தில் நடுங்கும் அபியாதார் வரும்போது தாவீது அவரை விலக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் சொல்கிறார், என்னோடு இரு, பயப்பட வேண்டாம். என் உயிரை தேடுபவர் உங்கள் உயிரையும் தேடுகிறார். ஆனால் என்னோடு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். தாவீது அபியாதாருக்கு ஒரு அடைக்கலமாக மாறுகிறார். இப்போது இந்த இருவரும் வேட்டையாடப்படுகிறார்கள். இருவரும் குற்றமற்றவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்க்கையையும் மரணத்தையும் எதிர்கொள்கிறார்கள். இன்று நாமும் இதுபோன்ற தருணங்களை அனுபவிக்கிறோம் அல்லவா? நாம் அநியாயமாக காயப்படுத்தப்படும் சமயங்கள், நாம் தொடர முடியாது என்று உணரும் சமயங்கள். எந்த காரணமும் இல்லாமல் நாம் நிராகரிக்கப்படுகிறோம், அநியாயமாக நடத்தப்படுகிறோம் மற்றும் திரும்பி செல்ல இடமே இல்லை என்று உணர்கிறோம். ஆனால் அந்த தருணங்களில் இயேசு தலையிடுகிறார். அவர் நாம் அனுபவிக்கும் எல்லாவற்றையும் பார்க்கிறார் மற்றும் என்னோடு இரு என்று சொல்கிறார். இதை பற்றி சிந்தியுங்கள். இயேசு குறுக்கில் தொங்கிய போது அவர் பாவமற்றவர், இருப்பினும் அவர் நமது பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் பலவீனமாக இல்லை, ஆனால் நமக்காக அவர் துன்பம் அனுபவித்தார். மற்றும் அதற்கு மேலாக அவர் நமக்கு ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை வழங்குகிறார். அவரது சீடர்களை பாருங்கள், அவரை பின்பற்றியதற்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர் மற்றும் பலியிடப்பட்டனர். ஆனால் அவர்கள் அசைவில்லை. ஏன்? அவர்கள் உறுதியாக இருந்தனர். இயேசுவோடு இருப்பது, அவர்கள் எதை எதிர்கொண்டாலும் அவரோடு என்றென்றும் இருப்பதாக. நமக்கும் இதே உண்மை. வாழ்க்கை நம்மை அநியாயமாக அல்லது வலியால் அடிக்கும்போது, நாம் ஓடிச் செல்ல இடமில்லை என்று உணரும்போது, நம்மை பாதுகாக்க ஒருவரும் இல்லை என்று உணரும்போது, இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னோடு இருக்க மாட்டீர்களா? இது ஒரு விரைவான தீர்வு அல்ல, இது அவர் நமது முழு வாழ்க்கையையும் பொறுப்பேற்பார் என்று ஒரு வாக்குறுதி. எனவே இன்று நீங்கள் என்ன அனுபவிக்கிறீர்களோ தனியாக அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டால் வலி மற்றும் பயம் குறைய தொடங்குகிறது மற்றும் அவரிடம் வாழ்வது எவ்வளவு பாதுகாப்பானது, வலுவூட்டும் மற்றும் அன்பானது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். இது வேறு எந்த ஒரு அடைக்கலமும் போலல்ல. இன்று அதற்கு ஆம் சொல்வோம்.